எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சவுத் அண்டு வெஸ்ட் சைடு இது வந்து கரெக்டாக இருக்கும், 90 டிகிரியில் இருக்கும், சரியாக இருக்கணும். நீங்கள் சொன்னீங்களா எமோஷ்னல், இந்த பிபி சும்மாவே அப்படியே டென்ஷன் ஆகிறது, இந்த கான்செப்ட் பேசிக்கல் இது கரெக்டாக வரணும். வடமேற்கு நீண்டு இருக்கக்கூடாது. வடமேற்கு எந்த ஒரு விஷயமும் கட்டடத்தை பொறுத்த வரைக்கும் லேண்டோ பில்டிங்கோ சதுரம் செவ்வகம் தான் இருக்கணும். மனைகள் எப்படி இருந்தாலும் அளவீடு இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு மனைகள் லேஅவுட்டில் வாங்கும்போது சரியான அளவீடை தான் வாங்கணும். சவுத் ஈஸ்டில் இருக்க வேண்டிய கிச்சன் சவுத் வெஸ்ட்டில் இருந்ததுன்னா நான் பரிகாரம்லாம் சொன்னாலும் வேலை செய்யாது, டெமாலிஷ் பண்ணி தான் ஆகணும், ரூமை மாற்றணும். தாலி வந்து பொதுவாக வந்து அறுக்கக்கூடாது, கழட்டியே வைக்கக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய மரபு, சாஸ்திர சம்பிரதாயம். ஆனால் இப்போ கொஞ்சம் நவீன காலத்தில் எல்லாமே மாறுதலாக போயிட்டுருக்குது. இருந்தாலும் இன்றைக்கும் மஞ்சள் வச்சுட்டு இன்றைக்கும் அந்த தங்க செயினோடு சேர்ந்து போடுறவங்களும் இன்றைக்கும் நம்ம ஊரில் இருக்காங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலமா மக்களுக்கு தேவையான பல விஷயங்கள் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் வீடு, அங்கே தான் நமக்கு சந்தோஷமும் இருக்குது, துக்கமும் இருக்குது, எல்லாமே நம்ம வீடை சம்மந்தப்பட்டது தான். அந்த வீடு நமக்கு பாசிட்டிவாக எப்படி இருக்கணும், அந்த வீட்டுக்குள்ளே போனால் நமக்கு ஒரு நிம்மதியான ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் கிடைக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட பில்டர் அண்ட் வாஸ்து கன்சல்டன்ட் விநாயகம் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மேடம். சார், நான் சொன்னது தான் சார், வீடு அதுதான் எல்லாமே. நம்மளுடைய முதலும் வீடு தான், முடிவும் வீடு தான். எங்கேருந்து கிளம்புனாலும் அட் த எண்ட் அங்கே தான் போய் நம்ம முடிக்கிறோம். அப்படி இருக்க வீட்டில் அதிக கோவம், எல்லாத்துக்கும் கோவப்படுவாங்க சில பேர். ஏன் கோவப்படுறாங்க, எதுக்கு கோவப்படுறாங்கன்னே தெரியாது. அந்த கோவத்தோட எக்ஸ்ட்ரீம் எந்த அளவுக்கு இருக்கும்னா அவங்களே செல்ஃபாக ஹர்ட் பண்ணிக்கிறது, கோவத்தில் சண்டையில் பெண்கள் வந்து தாலியை கழட்டி எறியறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் டு த ஃபைட்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரியான பிரச்சனைகள் எந்த வீட்டு வாஸ்து அமைப்பில் வரும் சார்? நல்ல கொஸ்டின், காலத்துக்கு ஏற்ற மாதிரி கேட்குற நல்ல கொஸ்டின் தான். வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் இது பொதுவாக வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துன்னு தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் பூதாகாரமாக போயிட்டுருக்கு. நம்ம தமிழ் சினிமாவில் கூட நீங்கள் கேட்ட இந்த தாலி சம்மந்தமாக வந்து எடுத்தாவே படம் வந்து 100 நாள் ஓடும். சின்ன தம்பி படம் கூட அது மாதிரி தான் போச்சு. அந்த 7 நாட்கள் வந்து கிளைமேக்ஸ் வந்து மிகப்பெரிய தாலி வச்சு தான். இது நல்ல கேள்வி, தமிழ் மரபுக்கு ஏற்ற கேள்வி தான். வாஸ்து ரீதியாக பார்த்தீங்கன்னா சவுத் சைடு, சவுத் அண்டு வெஸ்ட் சைடு இது வந்து கரெக்டாக இருக்கும், 90 டிகிரியில் இருக்கும், சரியாக இருக்கணும். நீங்கள் சொன்னீங்களா எமோஷ்னல், இந்த பிபி சும்மாவே அப்படியே டென்ஷன் ஆகிறது, இந்த கான்செப்ட் பேசிக்கல் இது கரெக்டாக வரணும். சவுத் சைடும் வெஸ்ட் சைடும் அப்போது என்ன கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வெஸ்ட் அண்ட் சவுத்து ஹைட்டு வெயிட் இருக்கணும். அங்கே ஒரு பள்ளமோ கிணறோ ஒரு செப்டி டேங்கோ ஒரு சம்போ தேவையில்லாத படிக்கட்டோ இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் அங்கே நெகட்டிவ் எனர்ஜி தன்னால் வந்துடும். இது ஒரு கான்செப்ட். இரண்டாவது வந்து இந்த தாலியை வந்து இது ஒரு ஆய்வு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன மாதிரி வீட்டில் நடக்கும் ஒரு விஷயமும் நம்ம தேடிக்கிட்டே போகும்போது பார்த்திங்கன்னா வடகிழக்கு தென்கிழக்கு இந்த பாகம் வந்து பார்த்திங்கன்னா கட்டாக இருக்கக்கூடாது. வடகிழக்கு தென்கிழக்கு கட்டாக இருக்கக்கூடாது. அதே ஆஸ் யூஷுவல் படிக்கட்டு செப்டி டேங்க் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு நீண்டு இருக்கக்கூடாது. வடமேற்கு எந்த ஒரு விஷயமும் கட்டடத்தை பொறுத்த வரைக்கும் லேண்டோ பில்டிங்கோ சதுரம் செவ்வகம் தான் இருக்கணும் சார். அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வகம்ன்றது நீண்டு தானே சார்? நீண்ட செவ்வகம்ன்றது நீண்டு சதுரமாக இருக்கும். சதுரம் வந்து ஸ்கொயரு, ரெக்டாங்கிள்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதுவும் ஒரு ஸ்கொயர் தான். எந்த மூலையும் வளர்ந்துருக்கக்கூடாது. ஓகே, இதுதாங்க இது. கும்பம் மாதிரியோ டைமென்ஷன் 4 டைமென்ஷன் வந்து சரியாக இருக்கணும். 40/60, 100/60
இப்போ ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் 60 இருந்ததுன்னா ஈஸ்ட்ல 60 இருந்ததுன்னா வெஸ்ட்ல 60 இருக்கணும், 70 இருக்கக்கூடாது. ஆ நார்த்தில் 100 இருக்கணும்னா சவுத்தில் வந்து 100 இருக்கணும், 110 இருக்கக்கூடாது. அப்போ ஜிக்ஸாக் ஆகும். இதை வந்து டயகனல் பண்ணிடணும். நான் பல முறை நான் சொல்லியிருக்கேன். இது வாங்குகிற பிளாட்டு நம்ம ஸ்கொயராக வாங்கிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு வீட்டில் நடக்கிற விஷயங்கள், இந்த தாலி சம்மந்தப்பட்ட அறுத்து போடுறது, இது பெண்களுக்கு என்னென்னா எமோஷனல் என்னென்னா, ஒரு கணவன் அவன் கட்டினது அவங்களோட எமோஷனில் வந்து இவன் பண்ணுற ஒவ்வொரு தப்பு, சில இடத்துல வந்து பல விஷயம் நடக்கும். அது ஒரு கான்செப்டில் போயிடலாம். ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனால இல்லை வேற ஒரு விஷயத்தில் அந்த கோவத்தை வந்து இவன் கட்டினது தானேன்னு சொல்லிட்டு கழட்டி தூக்கி போடுறது, அறுத்து தூக்கி போடுறது, அது பெண்கள் மட்டும்தான் பண்ணுறாங்கன்றது குற்றச்சாட்டு நம்ம சொல்ல முடியாது. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. கோவத்தில் ஆண்களை கணவனே அறுத்துடுறோம். அந்த மாதிரி விஷயமும் நடக்குது. சரி, ரைட். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த நீட் எக்ஸாம்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம். தாலி வந்து பொதுவாக வந்து அறுக்கக்கூடாது, கழட்டியே வைக்கக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய மரபு, சாஸ்திர சம்பிரதாயம். ஆனால் இப்போ கொஞ்சம் நவீன காலத்தில் எல்லாமே மாறுதலாக போயிட்டுருக்குது. இருந்தாலும் இன்றைக்கும் அந்த விஷயத்தை கடைப்பிடிச்சிட்ருக்கோம். ஒரு சில பேர் கரெக்டாக இருக்காங்க. என்னதான் தங்க ஆபரணமே அணிஞ்சாலும் மஞ்சக்கயிறில் அந்த மஞ்சள் வச்சுட்டு இன்றைக்கும் அந்த தங்க செயினோடு சேர்ந்து போடுறவங்களும் இன்றைக்கும் நம்ம ஊரில் இருக்காங்க சில குடும்பத்தில். அப்போது இந்த நீட் எக்ஸாமில் பார்த்திங்கன்னா பல கெடுபிடி நடந்தது. அப்போ பார்த்திங்கன்னா எந்த ஒரு கம்பல், மூக்குத்தி இதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ கணவன் கையாலேயே தாலியை எடுத்து வச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுதுறதும் நம்ம ஊரில் நடந்திருக்குது. அப்போ அங்கே சாஸ்திர சம்பிரதாயம் இல்லையா? ஏன்னா நம்ம கமெண்ட்ஸில் வந்து எல்லா கேள்வியும் கேட்பாங்க, அதுக்கு தான் இந்த பதில். அப்போ நிறையா இருக்குது. பொதுவாக வந்து தாலி வந்து எப்போ வந்தது அப்படின்னு நம்மளுடைய பண்டைய காலத்தில் பார்த்திங்கன்னா 7ஆம் நூற்றாண்டு நம்ம ஆண்டாள் இருக்காங்க இல்லையா, ஆண்டாளுடைய ஆண்டாளுடைய இதெல்லாம் இருக்குது பாருங்கள். அந்த பாடலில் கூட தாலி பற்றி கிடையாது, 7ஆம் நூற்றாண்டுலேயே கிடையாது. 10ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு தான் தாலின்ற விஷயமே இங்கே வருது. சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா தாலி பற்றி எந்த இதுவும் கிடையாது. அப்போ 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் இந்த தாலின்ற இது வருது. அது ஒரு கூட்டமாக தான் வாழ்ந்திருக்காங்க. அப்போ கூட்டமாக வாழும்போது ஒவ்வொரு சமுதாயத்துக்கு ஒரு அடையாள சின்னமாக வருது. அது கூட பனை ஓலையை வச்சு தான் பண்ணுறான். தாழை மரம் சொல்லக்கூடிய பனை ஓலையை தான் எடுக்கிறான். அது ஒவ்வொரு கூட்டம் இருக்கும்போது தான் அது ஜாதியாக அப்படியே உருவாகிடுது. ஆக்சுவலி கூட்டமாக தான் வாழ்ந்தது இது பண்டைய காலத்தில். மரபே அப்படி தான். அப்புறம் ஒரு அடையாள சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வருது. பட்டு தாலியிலேயே உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் இருக்குது. இப்போ தாலியை பற்றி பேசணுன்னீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா சிறுதாலி, பெருந்தாலி, பஞ்சாரத்தாலி, மண்டைத்தாலி, பொட்டுத்தாலி, இந்த மாதிரி நிறைய ஞானக்குழால்னு சொல்லுவாங்கள்ல, ஞானத்தாலி, இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் ஒவ்வொரு இதுக்கும் அதுலேயும் ஒரு அடையாளப்படுத்தி வச்சுருக்காங்க. எங்கள் சமுதாயத்தில் இப்படி போடுவாங்க, அப்படி போடுவாங்கன்னு அது மாதிரிலாம் இருக்குது. நிறையா விஷயம் அதை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். பட் இருந்தாலும் தாலி வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அது ஒரு வேலி தான், சேஃப்டி. ஏன்னா இந்த சமுதாயத்தில் ஆண்கள் என்ற கழுகு கண்களிலிருந்து தப்பிக்கிறதுக்கு மெட்டியும் தாலியும் அவசியம் என்பது என்னுடைய கருத்து. ஓகே சார். சரி, இப்போ நம்ம வந்து பேசும்பொழுது சொன்னீங்க, இப்போ 40-40 இதுதான் எக்ஸாக்டான மனை. 40-50 இருக்கக்கூடாது, அதாவது ஒரு மூளை மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை மனை அப்படி இருக்குது, நான் கட்டுற வீடை வந்து நான் சதுரமாவோ இல்லை செவ்வகமாவோ சரியாக பார்த்து கட்டிட்டேன் அப்படின்னா இந்த பிரச்சனை வராதா? நல்ல கேள்வி. மனைகள் எப்படி இருந்தாலும், அளவீடு இருந்தாலும், முடிஞ்ச அளவுக்கு மனைகள் லேஅவுட்டில் வாங்கும்போது சரியான அளவீடை தான் வாங்கணும். அப்படியும் 1 டைமென்ஷன் எங்கேயாவது எக்ஸ்டென்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் வீடு கட்டுறத சரியான அளவீடில் மெஷர்மெண்ட் பண்ணி மூலமட்டம் சொல்லக்கூடிய டயகனலில் கரெக்டாக வீடை சதுரம் செவ்வகமாக கட்டுறது தான் உச்சிதம். 1. அதுக்கப்புறம் சுற்றுச்சுவர் என்று சொல்லக்கூடிய காம்பவுண்டு வால். இப்போ நான் என்னோட இடம் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜிக்ஸாக்காக ஒரு முன்ன பின்ன இருந்தாலும் என் இடத்த நான் ஒரு 3 இன்ச்சு கூட விட மாட்டேன், ஒரு 2 அடி கூட விட மாட்டேன்னு சொல்லி போய் பண்ணாலும் தவறு. அதை நான் வந்து என்னை ஆஸ் அ பில்டராக 30-32 வருஷம் என்னோடய அனுபவத்தில் நிறைய வீடு கட்டியிருக்கேன், இடம் வாங்கியிருக்கேன்.
அந்த இடத்த வந்து என்ன பண்ணீங்கன்னா சூனிய பாகம் என்ற 1.5 அடி, என்னோட ஒரு பக்கம் 60 அடி இருக்குது, ஒரு பக்கம் 61.5 அடி இருக்குது. அந்த 1.5 அடியை நான் விட்டுடுவேன். விட்டுட்டு தான் காம்பவுண்ட் வால் போடுவேன். ஓகே. அந்த 60 அடியை கணக்கு பண்ணி தான் போடுவேன். அந்த 1.5 அடி என்னோட இடம் தான், காம்பவுண்ட் வாலுக்கு வெளியில் இருக்கும். அதுக்கு ஒரு ஃபென்சிங் மாதிரி காமிச்சிட்டு பூத்தொட்டி பூச்செடி வச்சுருவேன். அதுதான் உச்சிதம் ஆஸ் பர் வாஸ்து. அப்போ தான் வேலை செய்யும். நம்ம வந்து நம்ம வீடு தான், ஆனால் காம்பவுண்டில் அங்கே தடுத்துடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். வெளியில் காம்பவுண்டு சுவர்களை காம்பவுண்ட் வாலை போட்டுவிட்டு நம்ம இடம் ஐடென்டிஃபை, இல்லைன்னா அதை வேற ஆள் இது பண்ணிப்பான். சார் சில இடங்களில் நான் பார்த்துருக்கேன், காம்பவுண்ட் வால் மட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஷேப்லேயே இருக்கும். வீடு சதுரம் செவ்வகமாக இருந்தாலும் காம்பவுண்ட் வால் அந்த ஷேப்பில் இருக்கும். அப்படி இருந்தாலும் தவறு தான். காம்பவுண்ட் வாலையும் அந்த சதுரமாக போட்டுட்டு மிச்ச இடத்த ஃபென்சிங் மாதிரி காமிச்சிக்கணும். ஓகே. அதுதான் பர்ஃபெக்டான வாஸ்து 100%. அப்படியே 67 அடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே 60 அடிக்கு அப்படியே எடுத்துகிட்டு போயின்னா ஒன் சைடு வந்து வளர்ந்த மாதிரி போயிடும். என்னோட இடம்ன்று அதுவும் வேலை செய்யாது வாஸ்துல. இது பலமுறை நான் வச்சுருக்கேன். அப்படியே பண்ணிட்டாங்க. இப்போ பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து கட்டுற கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணும்போதே சரி பண்ணுறது இப்போ சொன்னிட்டேன் சார். ஆல்ரெடி நான் இருக்கு. இப்போ என்ன பண்ணலான்னா அதுக்கும் ஒரு ஐடியா சொன்னேன். நான் என்ன பண்ணோன்னா, இந்த 60 அடியை கரெக்டாக மூலமட்டம் எடுத்துட்டு இந்த 60 அடி மெஷர்மெண்ட் கரெக்டாக வச்சுட்டு ஒரு 2 அடியிலேருந்து 3 அடி, இப்போ நான் போகிற வீடு வாஸ்துலாம் பண்ணி சரி பண்ணேன்னா இப்படி தான் பண்ணி கொடுப்பேன். அதை கூட நீங்களே பண்ணிக்கங்க. ஏன்னா என் வீடியோஸை பார்த்து நிறைய பேர் அவங்களே கொஞ்சம் நாலேஜ் பர்சன் வந்து அவங்களே சரி பண்ணியிருக்காங்க. அவங்களாம் கூப்பிட்டு எனக்கு ஃபீஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க. அது வேறு விஷயம். இது எப்படி பண்ணோம், அந்த 60 அடிக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு 3 ஃபீட்டு டெப்த் எடுக்கும். 2 அடியிலேருந்து 3 அடி எடுத்துட்டு ஒரு 9 இன்ச்சஸ் பிரிக் ஒர்க் போட்டுட்டு மேலே வந்து ஒரு 2 அடி உயரத்துக்கோ இல்லை ஃப்ளோர் லெவல் மட்டத்துக்கு அந்த எக்ஸ்வேஷன் லெவல் வரைக்கும் போட்டுட்டா கூட அது பிரிஞ்சிடும். இதுதான் அந்த வாஸ்துவோடைய ரகசியம். இது அது மாதிரி பிரித்து விட்டுட்டா கூட கரெக்டாகிடும். அந்த ஃபுல் இது இருந்தால் கூட வீடு கட்டின வீட்டில் இப்போ 60 அடியை கரெக்டாக கனெக்ட் பண்ணி ஒரு பள்ளம் எடுக்கணும். 2 அடியிலேருந்து 3 அடிக்கு பள்ளம் எடுத்துட்டு பள்ளத்துக்கு கீழே பிரித்து விட்டுட்டு 3/4 அடி கட்டு வேலை அகலத்தில் ஒரு 3 அடி ஆழத்தில் போட்டுட்டா இந்த வாஸ்து வேலை செய்யும். ஓகே சார். இப்போ அந்த இடத்த நம்ம இது பண்ணிக்கோம். இது காம்பவுண்ட் வால் வெளியே இருக்க இடத்துக்கு. ஒருவேளை வீடே இப்போலாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் அன்ஷேப்பில் தான் இருக்கிற இடமே 400 ஸ்கொயர் ஃபீட் தான். அதில் எங்களால் இதை வந்து கட் பண்ண முடியாது, இல்லை ஆல்ரெடி ஒரு 5 மாடி கட்டடம் அந்த மாதிரி கட்டிட்டாங்க, இப்போ நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கோம், வீட்டுக்குள்ளே என்ன செய்யறதுன்னு கேட்பாங்கல்ல சார். அவங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா, இல்லை கம்பல்சரி மாற்றி தான் ஆகணுமா? வீட்டுக்குள்ளே என்ன மாதிரி மிஸ்டேக் இருக்குன்னு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணும். இப்போ நீங்கள் 400 ஸ்கொயர் ஃபீட் 500 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, அந்த 600 ஸ்கொயர் ஃபீட் வச்சிங்களேன், ஒரு கால் கிரவுண்டு. அந்த வீட்டில் வந்து இப்போ தவறுதலாக கிச்சனோ மாற்றி போட்டுறது. மோஸ்ட்லி செகண்ட் பெட்ரூம் அந்த மாதிரி லாக் ஆகிடும், இல்லை கிச்சன் எண்ட் அந்த மாதிரி லாக் ஆகிடும். ஆமாம், அந்த மாதிரி இருக்கும்போது மாற்றி தான் வைக்கணும். ஓகே. ரெனிவேஷன், மாடிஃபிகேஷன் பண்ணணும், ஆல்ட்ரேஷன். அதான் வாஸ்து ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். இதுவே என்னென்னா ரெகுலராக நான் சொல்கிறது பரிகாரம் சொல்லுவேன். முடியாத பட்சத்தில் அது டெம்பரவரி தான், 50 to 60%. ஆனால் நான் அடிக்கடி சொல்கிறது டிஸ்போஸ் அண்ட் டெமாலிஷ். இதை நான் ரெகுலராக வலியுறுத்துவேன். நீங்கள் அதை பண்ணாதான் அது 100% வேலை செய்யும். சவுத் ஈஸ்டில் இருக்க வேண்டிய கிச்சன் சவுத் வெஸ்ட்டில் இருந்ததுன்னா நான் பரிகாரம்லாம் சொன்னாலும் வேலை செய்யாது. டெமாலிஷ் பண்ணி தான் ஆகணும். ரூமை மாற்றணும். சவுத் வெஸ்ட்டுன்றது நிலத்தத்துவத்தில் மாஸ்டர் பெட்ரூம் அங்கே மாற்றிட்டு இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் மாற்றுறது தான் உச்சேதம். அது 10க்கு 10 ரூமாக இருந்தால் கூட சரி, 10க்கு 10 ரூமாக இருந்தாலும் அந்த 4 மூலையில் எங்கே இருக்கிற அக்னி பாகமோ ஒரு சின்ன டேபிள் போட்டு ஒரு சின்ன அடுப்பு வச்சா கூட அது ஆக்டிவேட் ஆகும். இதுதான் ஆஸ் அ ரூல். சரி, இன்றைக்கி வந்து ஒரு வாஸ்து விளக்கம் ஒன்று கொடுத்தீங்க, எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த தவறான அந்த ஒரு மூளைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. சில பேர் தவறாக இன்றைக்கும் அந்த மாதிரி காம்பவுண்ட் வாலும் வச்சுருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் ரொம்ப சிம்பிளாக சொல்யூஷன் கொடுத்துட்டீங்க. ஓவராக டெமாலிஷ் பண்ணி உடச்சி நீங்கள் வந்து புதுசாக பெரிய காம்பவுண்ட் வால் கட்டுங்கன்னு சொல்லாமல் சிம்பிளாக சொல்யூஷன் கொடுத்துட்டீங்க சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த வீடியோ எங்கள் நேயர்கள் எல்லாருக்குமே. தொடர்ந்து நீங்கள் எங்கள் ஆதன் ஆன்மீகம் சேனலில் பயணிக்கணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி சார். நன்றி மேடம்.